Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் ஒன்று எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அனிமேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நீங்க அனிமேஷன் வந்து உங்களுக்கு நல்லா செய்ய முடியும்னா வேணுங்கிற ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ப்ராஜெக்ட் நீங்க செய்யலாம். இப்போ நாம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காம்போசிஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ரைட். ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபைல்ஸ்க்கு போயிட்டு அந்த அனிமேஷன் செய்கிற தேவையான ஃபைல்ஸை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஒன்று, சைல்டு இமேஜ் ஒன்று. அடுத்தது வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அடுத்த விஷயம் வந்து ஒரு பால் ஒன்று இம்போர்ட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று, இந்த பேக்ரவுண்ட் ஒன்று எழுதுறேன். சரியா, அவ்வளோதான் விஷயம். ரைட், மூணு இது இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட், சைல்டு அண்ட் பால். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் எடுத்து கீழே போடுறேன். அப்படியே ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட், அடுத்தது சைல்டு இமேஜ் போடுறேங்கண்ணே, சைல்டு இமேஜ், அடுத்தது வந்து பால் போடுறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, அதனால் இந்த பேக்ரவுண்ட் லேயர் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே போடுறேன். ரைட், போட்டாட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி சரியாக அவங்களோட ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுறேன் இந்த மாதிரி. ரைட், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாவது விஷயம் சைல்டு, அவரோட ஃபோட்டோ கொண்டாந்தீங்கன்னு வச்சு இந்த சைல்டு ஃபோட்டோ எங்கே வச்சுட்டு சைஸை வந்து கொஞ்சம் வேணுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆங்கர் பாயிண்ட் 4 ஆங்கர் பாயிண்டில் வந்து நீங்கள் இந்த 4 கார்னர் ஆங்கர் பாயிண்ட்லையும் வந்து நீங்கள் வந்து சைஸை வந்து ஈஸியாக போய் குறைச்சி கூட்டிக்கொள்ளலாம். உங்களோட ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கூட்டி குறைச்சிங்கன்னா அது ப்ரொஃபஷனலாக குறையும். அப்படி சரியாங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், அடுத்தது இது பால்ட சைஸை குறைக்கிறதா இருந்தாலும் உங்களோட கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த போர்டை இதை வந்து நீங்கள் இப்படி குறைங்க. ரைட், இல்லாட்டி இப்படி வராட்டி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து உங்களுக்கு லேசாக குறைக்கிற வேண்டிய விஷயம் வந்து இதில் போய்ட்டு இந்த அரப்பியில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதில் போய் ஸ்கேலில் போய்ட்டு நீங்கள் இப்படி குறைச்சி விடலாம். ரைட்டா, இந்த மாதிரி குறைச்சி விடலாம். ரைட், உங்களுக்கு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு குறைக்கிற கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு லேசான வழி உங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆப்ஷனில் போய்ட்டு இப்படி போய் குறைச்சி விட்ரு. ரைட், நீங்கள் சும்மா அப்படி இழுத்து குறைச்சிங்கன்னா அது வந்து ப்ரொஃபஷனலாக வராதுங்க. இந்த மாதிரி குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வைங்க போர்டு. ரைட், ஓகே, பர்ஃபெக்ட். ரைட், இந்த மாதிரி தான். ரைட், இப்போ அந்த பொடியை வந்து இந்த போலையை போடுறான். நான் அந்த போலை இன்னும் கொஞ்சம் சைஸை குறைச்சி போடுறேன். ஸ்கேலில் வந்து சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ரைட், இப்போ அந்த பொடியை வந்து இந்த போலை வந்து இந்த பையன் வந்து இந்த போலை வந்து த்ரோ பண்ணுறான். இந்த போல் இங்கே அப்படியே பட்டு இப்படியே வந்து திரும்ப இந்த பொடியை விட்டு கைக்கே வந்துடணும். அதான் இந்த அனிமேஷன். ரைட், சரியா, அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் போல். ரைட், இதுதான் அந்த பட்டின போல். இப்போ அந்த போலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து அந்த போல் வந்து இப்போ இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து இங்கே இருக்குது, 0 ஃப்ரேமில் வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து 5th ஃப்ரேமுக்கு உங்களோட டைம் லைனில் வந்து 5th ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போலை கொண்டாந்து இங்கே போடுறீங்க. சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட ஃப்ரேம் 10ல் வச்சு கொண்டாந்து வச்சுட்டு இந்த பாலை வந்து கீழே அப்படி கொண்டு வரீங்க. சரியா, இப்படி கொண்டு வரீங்க. அப்படியே நகர்த்திட்டு ஃப்ரேம் 15ல் கொண்டாந்து இந்த பாலை வந்து என்கிட்ட போடி என்கிட்ட கைக்கு இப்படி வந்து திரும்ப அந்த கைக்கு வர்ற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கொள்கிறேன். சரியா, இப்போ இந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு உங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அனிமேஷன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். ரைட், இந்த மாதிரி தான் உங்களோட அனிமேஷன் ஒர்க் பண்ணும். சரி, இப்படி போல் வந்து உங்களோட அனிமேஷன் வந்து இப்படி ஒர்க் பண்ணும். சரியா, ரைட், இப்படி ஒர்க் பண்ணும். சரியாங்க, இப்போ பாருங்கள் அந்த ஏரோக்கி இல்லாமல் நான் பில்ட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி அவுட்புட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. இதே அனிமேஷன் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டைம் லைனில் உள்ள ஃப்ரேம்டு இதுகளை குறைக்கணும், இடைவெளிகளை குறைச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். அது எப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து இதை வந்து கொஞ்சம் இப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா இப்படி குறைச்சி காட்டினீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்படி குறைச்சி காட்டிக்கிட்டு நீங்கள் இதில் போய்ட்டு ஃபேஸ் பார் அடிச்சு பாருங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும். சரியாங்க, இந்த மாதிரி வரும். ரைட், இந்த மாதிரி ஒரு சின்ன அனிமேஷன் ஒன்று பண்ணிக்கலாம் உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.